பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நாளை நாடு முழுவதும் போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் டெல்லியில் பிரதமர் மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் சந்தித்து தற்போது முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பஹல்காமில் கடந்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாத தாக்குதல் நடந்தது. யாரும் எதிர்பார்க்காத இந்த தாக்குதலில் சிக்கி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து நாடு முழுவதும் இந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்த நிலையில் உலக தலைவர்கள் பலர் தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பானது பொறுப்பேற்ற நிலையில் பாகிஸ்தான் மீது பல்வேறு கட்டுப்பாடுகளை தொடர்ந்து இந்தியா அதாவது மத்திய அரசு அறிவித்து வந்தது. தொடர்ந்து உயிரிழந்தவர்களில் ஒரு ராணுவ அதிகாரியும் இருந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு மாநில அரசின் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டாலும் இந்த சம்பவம் மக்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் அகற்றப்படும் மற்றும் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை இந்தியா வெளியிட்டது. இன்று இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய ஷெனாப் நதியின் அனைத்து விதமான தடைகளையும் தற்போது இந்தியா இன்று அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் பல்வேறு தடைகளை அறிவித்து வரும் நிலையில் எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழல் என்பது நீடித்து வருகிறது. இந்த சூழலில் இன்று காலை ஐநாவானது பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்தது. பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு உண்மையிலேயே அந்த சம்பவத்தில் தொடர்புள்ளதா உள்ளிட்டு பல்வேறு கேள்விகளை பாகிஸ்தானிடம் ஐநா இன்று எழுப்பியிருந்தது. இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் நாளை நாடு முழுவதும் போர் ஒத்திகைக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களிலும் போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலுக்கு மத்தியில் தற்போது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையின் போது நாளைய போர் ஒத்திகை பயிற்சி மற்றும் அதோடு தொடர்ந்து நாடு முழுவதும் நிலவி வரும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில நாட்களாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் மற்றும் ராணுவத்தினர், கடற்படை மற்றும் விமானப்படை தலைவர்கள் ஆகியோருடன் பல்வேறு உயர்மட்ட சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். இது லஷ்கர் இ தொய்பா குழுவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை குறித்த பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்துவதாகவும் பார்க்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இரண்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசுவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.